ஒரு நாள் பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி மோவாப் அரசன் பாலாகின் அழைப்பை ஏற்க தனது கழுதையில் ஏறி பயணத்தை தொடங்கினான். ஆனால் தேவன் கோபமுற்றார். ஏனெனில் பிலேயாம் தவறான நோக்கத்துடன் சென்றான். ஒரு தேவதூதன் வாளை பிடித்து வழியில் தோன்றினான். ஆனால் பிலேயாமுக்கு அது தெரியவில்லை. பிலேயாம் செல்லும் வழி கழுதை திடீரென நின்றுவிட்டது. காரணம், அது தேவதூதனை பார்த்தது. பிலேயாம் புரியாமல் கழுதையை அடித்தான். 3 முறை இது நடந்தது. அப்பொழுது தேவன் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமிடம், நான் உன்னிடம் எப்போதும் உண்மையாயிருந்தேன், ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டது. பிறகு தேவன் பிலேயாமின் கண்களை திறந்தார். அவன் தேவதூதனை பார்த்து பயந்து விட்டான். தேவதூதன், உன் கழுதை உயிரை காப்பாற்றியது, நீ மனமாறிக்கொள் என்று கூறினார். பிலேயாம் தரையில் விழுந்து, ஓ ஆண்டவரே, நான் பிழைத்தேன், இனி உங்கள் சொல்படியே செய்வேன் என்று கூறினான். இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. நாம் எப்போதும் தேவனுடைய வழியையே தேர்வு செய்ய வேண்டும் என்பதை.